ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருப்பு கவுனி அரிசியில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 6 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வடிச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வேணால் ஏதாவது கஞ்சி ஏதாவது வைக்கிறதுனா கூட அந்த சத்து மாவு கஞ்சி இது மாதிரிலாம் வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு காட்டன் துணியில் நம்ம ஊறின அரிசியை நல்லா பரப்பி விட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா காயட்டும். இப்போ காஞ்சிடுச்சா, எந்த அளவுக்கு இதுக்கு கரெக்டாக பக்குவம் பார்க்கணுன்னா, இப்படி நம்ம 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்த்தோம்னா லேசாக நம்ம கையில் அந்த அரிசி ஒட்டணும். சுத்தமாக நல்லாலாம் காயக்கூடாது, அந்த ஈரப்பதம் லேசாக இருக்கணும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம அரிசியையும் எடுத்து உலர்ந்த அரிசியையும் எடுத்து அதுக்குள்ளே சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். முழுசாக போட முடியலன்னா பாதி பாதியாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் நம்ம அரைச்ச மாவை எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம வேணால் சலிக்கிறதுனாலும் சலிச்சிக்கலாம் நைஸ் சல்லடையில். இப்போது அதை அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்க ஆரம்பிக்க வேண்டியதான். கொஞ்சம் லேசாக கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் கடைசியாக சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா உதிரி உதிரியாக ஆகிடும். ஃபஸ்ட்டு நல்லா ஈரமாக இருக்கிறது நம்மளுக்கே தெரியும். ஈரமண்ணாக இருக்கிறது காஞ்சா அப்படி உதிரி உதிரியாக மணலாக வந்துடும் இல்லையா, மணலில் ஈரம் பட்டால். அதே மாதிரியே இந்த அரிசியில் இருக்க ஈரமும் நம்மளுக்கே தெரியும். பார்க்கவே ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும்போது நல்லா அது வறுபட்டுடுச்சுன்னு தெரிகிறதுக்கு நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்கும். நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்கள், லேசாக கட்டியாக தான் இருக்குது. இப்போ அதை தொட்டு பார்க்கும்போதும் பிசுக்குன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா காஞ்சி நல்லா பொறுக்கு மாதிரி ஆகிடும். நல்லா அந்த அரிசியில் நல்லா மாவில் சூடு ஏறி இருக்கிறது நம்மளுக்கே தெரியும். பாருங்கள், தொட்டு பார்க்க வேண்டியதான் நல்லா. இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் புட்டுக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த கட்டியாக இருக்கிறது அந்த ஹீட்லேயே இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். அப்படியே நம்மளுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நல்லா பவுடராக ஆகிடும். இப்போ லேசாக ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தனித்தனியாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக தூளுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புட்டு பிசைகிறதுக்கு லேசாக வெதன்னு தண்ணி இப்படி அடுப்பில் வச்ச வேகத்துக்கு கொஞ்சம் நேரத்துலேயே டக்குன்னு நிப்பாட்டிடுங்க. அந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஒரு 30 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் டோட்டலாகவே இதுக்கு. அதுக்கு மேலே தண்ணி தேவையில்லை. இப்போது நம்ம அந்த தண்ணியை எல்லாத்துக்கும் பிசைஞ்சு நல்லா ஈரமாகிற மாதிரி கலந்துக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா எல்லா மாவுலேயும் தண்ணி கலக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையாலேயே. இது மறுபடியும் கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், நல்லா எல்லா தண்ணியும் கலந்து விட்டாச்சு. இப்போ கையில் பிடிச்சி பார்க்கும்போது நல்லா கொல்கட்டை மாதிரி வருது. அப்புறம் உதுத்து விடும்போது நல்லா உதிர்ந்து வருது அழகாக. இப்போது இது புட்டுக்கான கன்சிஸ்டன்சி, எப்படி மாவு பிசையணுங்கிறது. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் இல்லாட்டினா இட்லி தட்டை எதுலையாவது கொள்கிற அளவுக்கு உள்ள பாத்திரத்தில் நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி துணியை ஈரம் பண்ண வேண்டாம். அப்போ தான் நம்மளுக்கு புட்டு வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றும் போது அழகாக அது ஒட்டாமல் வரும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக அந்த வெந்த மாவுலேருந்து கொஞ்சோண்டு கையில் அப்படி திரட்டி பார்த்தோம்னா அப்படியே உருண்டு வரும். அப்படி உருண்டு வந்துருச்சுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் நல்லா ஈடு காணும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நல்லா உருட்டு வருது பாருங்கள். அப்படி உருட்ட வரலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. லேசாக தான் கட்டியாக இருக்குது. நம்மளுக்கு இது பரவாயில்ல அப்படின்னா இப்படியே வெல்லம் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். அப்படி ரொம்ப வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணிட்டா நல்லா உதிரி ஆகிடும். நம்ம எந்த கப்பால் அரிசி மெஷர் பண்ணமோ அதில் 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க முழு கப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் துருவின தேங்காய், எவ்வளோ தேங்காய் வேணாலும் நம்ம அதிகமாக சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம வேர்க்கடலை பொடி, எள்ளு பொடி இதெல்லாம் கூட சேர்க்கலாம். இதிலையே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு
நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்பூனால் கலக்கிறத விட கையால் கலக்கும்போது ரொம்ப எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது சூப்பரான கருப்பு கவுனி அரிசி புட்டு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வருதுன்னு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.